தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் தேவன் கண்ணின் கருவழியைப் போல பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தருடைய வார்த்தைகள் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். தேவஜனமே, இங்கே சீஷர்கள் ஆண்டவரோடு கூட அக்கறைக்கு போகும்படியாய் படவிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அங்கே பயங்கரமான ஒரு இரைச்சல், கொந்தளிப்புகள். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? வாழ்க்கையாகிய படகிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த படகிலே நீங்க தனியாக போகலைங்க, இயேசு உங்க கூட தான் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட அவர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். ஆனாலும் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கிறதான அலைகள், கடலில் ஏற்படுகிறதான கொந்தளிப்புகள். இந்த உலகம் ஒரு கடல், ஒரு கொந்தளிப்பு, இரைச்சலின் சத்தங்கள். இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி போய் கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாய் அனுபவித்தது கவலையும் கண்ணீரும் துக்கமும் தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, நீ ஏன் பயப்பட்டாய் தேவ பிள்ளையே? இந்த உலகம் அப்படிதான், அது கொந்தளிக்கிற கடல் தான். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல அவர்கள் இருக்கிறார்கள். கொந்தளிச்சுக்கிட்டே இருப்பான் நமக்கு விரோதமாய். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டே இருப்பான். தர்க்கத்தி வெள்ளங்கள் அதை போல அது காணப்படும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், தேவனாகிய கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மை என்ன செய்வார்களா? உயிரோட விழுங்கியிருப்பா. நீ இன்னைக்கு இல்லாமல் போயிருக்கணும். ஆனால் நீங்கள் நினைக்கிற காரியம் என்ன? வருகிற ஆபத்தையும் விபத்தையும், எழும்பி வருகிற துன்மார்க்கரின் காரியங்களையும் பார்த்து 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 பயந்து கொண்டு இருக்கிறாய், பயந்து கொண்டு இருக்கிறாய். எனக்கு அன்பான பிள்ளையே, தேவஜனமே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து தெளிவாய் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கப்பலில் தாங்க ஆண்டவர் படுத்துக்கிட்டு இருக்கிறார். உங்கள் கப்பலில் தான் கர்த்தர் இருக்கிறார், உங்கள் படகுல தான் கர்த்தர் இருக்கிறார். ஆனால் உள்ளத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு சோர்வு, ஒரு விதமான பயம். இந்த பயம் என்ன செய்கிறது? அவ்விசுவாசத்தை உள்ளே கொண்டு வந்தது. அவ்விசுவாசத்தின் சூழ்நிலையை அதை அனுமதித்தது. இன்னைக்கு அவிசுவாசத்தோடையே உன் ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், இயேசு அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? எப்பா, வாரம் வார்த்தையை கேட்குற, ஊழியக்காரன் மூலமாக வசனத்தை கேட்குற, விசுவாசத்தை சார்ஜ் ஏற்றிட்டு வந்துடுற. ஆனால் உலகத்தில் ஓட ஆரம்பித்த உடனே உனக்கு அந்த விசுவாசம் மங்கி போய் அவிசுவாசம் உள்ள வந்துடுதே. டெய்லி காலையில் எழுந்து வசனத்தை வாசிக்கிற, ஆனால் உலகத்துக்குள்ளே போன உடனே அவிசுவாசம் உள்ள வந்துடுதே. வார்த்தைகள் உன்னை கட்ட முடியாதபடிக்கு உலகத்திலே காணப்படுகிறதான கொந்தளிப்பை பார்த்து உனக்குள்ள பயம் வந்ததினால் அவிசுவாசம் உள்ளே நுழைந்ததே. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? நீ ஏன் பயப்பட்டாய்? இன்னைக்கு அந்த பயத்தை எடுத்து போடுங்க. இன்றைக்கி அது அவிசுவாசம் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறட்டும், உங்கள் உள்ளத்தை விட்டு வெளியேறட்டும், உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும். நீ விசுவாசம் உள்ளவனாயிரு.
நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. சொல்லது போல, நான் பயப்படுகிற நாளில் அப்பா உங்களை நான் நம்புவேன். அந்த நம்பிக்கைக்குள்ள வந்துருங்க. பயம் ஒன்றும் செய்யாது. இந்த பயம் உன்னை ஒரு நாளும் துக்கப்படுத்தாது. நீ பயம் இல்லாதிருப்பாய், திகில் இல்லாதிருப்பாய். இவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. தேவனாகிய கர்த்தரே உனக்கு துணையாயிருப்பார், உனக்கு துணையாயிருப்பார். ஆண்டவர் செய்த காரியம் என்ன? அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். அதட்டுகிற அதிகாரம் உள்ள தேவன் உங்க படகுல உண்டுங்க. அதை அதட்டி நிறுத்துகிற வல்லமையுடைய ஒரு மகத்துவம் உள்ள கர்த்தர் உங்கள் படகில் உண்டு, உங்கள் படகில் உண்டு. சீக்கிரத்தில் மறந்து போகிறோம், மறந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. பயப்படாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க. இவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன், சகல அதிகாரத்தையும் படைத்தவர் என்னோடு இருக்கிறார் என்கிறதான அந்த தைரியம், அந்த முழு உள்ளம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். கர்த்தரே உங்களை அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தரே உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அவர் உங்களை கைவிடுவதில்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உலகம் என்கிறதான இந்த கடலில் தன்னுடைய வாழ்க்கையாகிய இந்த படகிலே அவர்கள் போய்கொண்டிருக்கிற வேளையில் அநேக கொந்தளிப்புகள் எழும்புகிறதை கண்டு, காற்று வீசுகிறதை கண்டு, அலைகள் பயங்கரமாய் எழும்புகிறதை கண்டு துவண்டு போய் பயந்து அவிசுவாசத்தின் பாதையிலே கடந்து போகிறதை அறிந்திருக்கிறேன். அவர்களை பார்த்து கேட்ட ஒரு வார்த்தை, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? உடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற பயத்தை நீக்கி விசுவாசத்தை இன்னும் பெருகச் செய்வீராக. கர்த்தருக்குள்ளே இன்னும் பலப்பட்டு எழும்ப உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஏன் பயப்பட்டாய்? அவிசுவாசம் உனக்குள்ளே வந்ததின் காரியம் என்ன? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? தேவன் உங்களுக்கு தைரியத்தை தந்து விசுவாசத்தில் பெருக உதவி செய்வாராக. God bless you. God bless you.